ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர், நான், பேபிமா, பாப்பா, மௌலி. எங்கள் 4 பேருக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட மேரேஜ் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசலான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் சொல்கிறோன்றதை கேளுங்க. ஓகே, சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மோனா தான் பெருசு, மௌலி சிறுசு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் யூடியூப்பில் சொல்லிகிட்டே தான் இருந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோனாக்கு இது முடிச்சுட்டு அவள் எம்பிடி பண்ணுறதா சொல்லியிருந்தான். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பட் இருந்தாலுமே எங்கள் மனசுக்குள்ளே ஒரு இது போயிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா இப்போ இவளுக்கு 22nd பர்த்டே கம்ப்ளீட் ஆயிருந்தது லாஸ்ட் ஆகஸ்ட்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு இன்னும் 1 வருஷம் இதுக்கப்புறம் 1 year காலேஜ் இருக்கு. அதாவது 6 month காலேஜ், 6 month இன்டர்ன்ஷிப். நெக்ஸ்ட் இயர் தான் அவளுக்கு காலேஜ் முடிய போகுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் வந்தால் அவளுக்கு 23rd பர்த்டே. காலேஜ் முடிக்கும் போது 24th பர்த்டே வந்துடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 24th கம்ப்ளீட் ஆகி 25th வந்துடும். சரிங்களா? அவ இப்ப படிக்கிற கோர்ஸே காலேஜ் முடிக்கும் போது நமக்கு 4.5 years கோர்ஸ் அது முடிக்கும் போது 24 கம்ப்ளீட் ஆயிட்டு 25 ரன்னிங்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவ 2 years பண்ணா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 26 முடிஞ்சு 27 ரன்னிங்ல இருக்கும். ஸோ 27 வயசுல பாப்பாக்கு அலைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டா அமையாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் பாப்பா இல்லை நான் எம்பிடி தான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ எம்பிடி ஃபர்ஸ்ட் இயருக்கு மேலே தான் நீ அலைன்ஸே பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது. இப்போ நம்ம 27 yearsல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 30 above தான் நமக்கு மாப்பிள்ள அந்த மாதிரி வருவாங்க. அப்போ பார்த்தோம்னா எல்லாருக்குமே அது ரொம்ப லாங்காக தெரியுது. அப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிச்சோம், பார்த்தோம், பண்ணோம், கொண்டோம், பேசினப்ப சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். அது எந்த அளவுக்கு இதாவதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப முடியுதா, எப்ப முடியுது, ஏன்னா நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும். நம்ம அவ யூடியூப் ஃபர்ஸ்ட் மெடிசன் இது எல்லாமே வருது நமக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஓகே சொல்லி மெடிசன் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும் எப்படிங்கறது ஒரு டாக்டரா இருந்துட்டு நம்ம எப்படி ஷிஃப்ட் மாறும், நைட்டு பகல் இப்படி ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம போற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு ஆளுங்களா நமக்கு இருக்கணும் அப்படிங்கறது நம்ம யோசிச்சு சரி நம்ம டிசைட் பண்ணுவோம்ல, சரி லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க மேட்ரிமோனில நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணோம். கிறிஸ்டியன் மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 1 week கூட ஆகல. கிறிஸ்டியன் மேட்ரிமோனில நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நமக்கு அப்ளிகேஷன் சொல்லியிருந்தாங்க, கூப்பிட்டு பேசினாங்க நம்ம நம்பர் பார்த்துட்டு. ஏன்னா நமக்கு தோதானவங்க தானே நமக்கு நம்ம இது பண்ண முடியும். அதனால அவங்களாம் நிறைய பேர் பேசினவங்க கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், வேணாம் அப்படின்னு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு நம்ம யோசிச்சோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கால்ஸ் நிறைய வர எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின் மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்கலாம், இங்கே லோக்கலில் வேணாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். அப்புறம் ஃபாரின்லேருந்து வர கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் ரொம்ப பிள்ளை ரொம்ப லாங்காக நம்ம அனுப்புற மாதிரி நம்ம நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கே வந்துச்சு. அந்த கால்ஸில் நம்ம ஒரு 4-5 கால்ஸ் பேசும்போது நமக்கே அது ஃபீல் ஆயிடுச்சோ நம்ம ராங்கான டிசிஷன் எடுக்கிறோம் போல, வேணாம் ஃபாரின் மாப்பிள்ளை வேணாம். அது இல்லாமல் பாப்பாவும் சொல்லிச்சு எனக்கு ஃபாரின் வேண்டாம், நீ ஃபாரின்ல பார்க்காத, ஏன்னா நீங்கெல்லாம் இங்கே இருப்பீங்க, நான் அங்கே இருப்பேன், அது எனக்கு சூட் ஆகாது, எனக்கு தேவையில்லை ஃபாரின்னுச்சு. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி அதை பேசும்போது பார்க்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி அப்ப நமக்குள்ளேயே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வேணாம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறோம், நமக்கு கால் வருது. இந்த ஃபாரினை பத்தி பேசிட்டு பாப்பா கோவமா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீ பேசாம இப்ப ஸ்டாப் பண்ணு, எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி புள்ள சொல்லிடுச்சு, நானும் கம்முன்னு விட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி நாங்களும் ஓகே சரி நான் பாப்பா கிட்ட காமிச்சேன், மாப்பிள்ளையும் அழகாக இருந்தார், காமிச்சோன்னா சரி ஓகே வரட்டும் பார்ப்போம் அப்படின்னா. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா மாப்பிள்ளை தமிழ்நாடு ஸ்டேட்டே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடே கிடையாது.
வேற டிஸ்ட்ரிக்ட் வேற ஸ்டேட் அப்படின்னு போயிடுச்சு அது. சரி ஓகே நம்ம கிட்ட தானே இருக்கு, நம்ம 8 வச்சா காலையில கிளம்புனா மத்தியானம் லஞ்சுக்கு போயிடலாம். சரி அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அதுவும் எங்களுக்கு ஓகேதா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று விட்டு கொடுத்தாதான் நமக்கு நல்லது ஏதோ கிடைக்கும். எல்லாமே பர்ஃபெக்டா வேணும் அப்படின்னா அது கிடைக்காது இல்ல. ஊர் மட்டும்தான் டிஸ்டன்ஸா இருக்கே தவிர மற்றபடி எங்களுக்கு எல்லாமே ஓகே. மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே ஓகே. ஏன்னா நம்ம காலையில கிளம்புனா மத்தியானம் லஞ்சுக்கு போயிடலாங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா தமிழ்நாடே கிடையாது, சென்னையும் கிடையாது, உள்ளூர்ல நாங்க கொடுக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மேற்கொண்டு பேசணும். வந்து அவங்க வர்றது அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் திடீர்னு பார்க்க வரோம், மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லவும் நாங்களும் ஒன்றும் சீரியஸா எடுத்துக்கல. எங்களுக்கு ஒன்றும் பெருசா சீரியஸ்ன்றதை விட சரி வராங்க வரட்டும், நம்மளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது இல்ல அப்படின்ற மாதிரி தான் தாட்ல தான் வர சொன்னோம். எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்ல. சரி அவங்க வரட்டும், வந்து பேசட்டும், அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அப்படிங்கறதால நம்ம பிடிச்சிருந்ததுனால தான் அவங்களும் சரி நம்மளும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனா நம்ம வர சொன்னதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியும் நம்மள மாதிரி 4 பேர் சூப்பரா இருந்தது, ஃபேமிலி நல்லா லுக்கா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி நம்ம போட்டோ பார்க்கும் போதே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வர சொன்னோம். அப்புறம் எங்க வரலாறு ஒரு சேனல் லிங்க் அனுப்பிச்சுட்டோம், அவங்களும் பார்த்தாங்க. நமக்கு மெயின் வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா எங்களை மாதிரிதான் உங்க ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, இதுல வந்து பையன் பெருசு பொண்ணு சின்னவங்க. அவங்களுக்கு வந்து அவங்க 4 பேர் அப்படின்னா அப்பா பொண்ணு பையன் தங்கச்சி அவங்க 4 பேர். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா அப்பா பொண்ணு அக்கா தம்பி அந்த மாதிரி. அதனால நாங்களும் பார்த்தோம், அவங்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பார்த்ததே ஓகே நல்ல ஃபேமிலி, நல்ல என்ன சொல்றது நமக்கு தோதா ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் தோணுச்சு. பார்த்தவன பிடிச்சிருச்சு. சரி ஓகே வர சொன்னோம். அப்புறம் நம்ம வரலாறு விட்டதையும் அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ரிலேஷனுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் போல, அவங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, சித்தப்பா பெரியப்பான்னு அவங்க அம்மாக்கே, தட் மீன்ஸ் மாப்பிள்ளையோட அம்மாக்கே அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மூவிலாம் காட்டுறாங்களா பெரிய குடும்பம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம். பட் நான் ஃபீல் பண்ணதும் அப்படிதான். எங்களுக்கு வந்து பெரிய குடும்பத்துல தான் கொடுக்கணும் பிள்ளைய அப்படின்னு தான் நாங்களும் நிறைய வீடியோல சொல்லிருப்பேன். எனக்கு பெரிய ஃபேமிலியா வேணும் அப்படின்றத வந்து நானும் நிறைய தடவை மென்ஷன் பண்ணிருப்பேன். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது. நாங்க என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை அப்படி இருக்கணும், மாப்பிள்ளை வீடு இருக்கணும், மாப்பிள்ளை சொந்தம் இப்படி இருக்கணும், கூட பிறந்தவங்க இப்படி இருக்கணும், அவங்க ஜாலியாவும் இருக்கணும், நம்மளோட அதாவது நம்ம கூட ஜாலியாகவும் மிங்கிள் பண்ணணும் எல்லாமே. அப்புறம் யூடியூபுக்கு வந்து ஒரு சில சோசியல் மீடியால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபேஸ் காட்டுறதுல அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஓகே அப்போ நமக்கு இதெல்லாம் லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தப்போ இவங்க வந்து எங்க கிட்ட பேசினாங்க, வரேன்னாங்க. ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்தாங்க, வந்து மீட் பண்ணாங்க, பேசினாங்க, போனாங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம முறையெல்லாம் நம்ம பேசிட்டு அப்புறம் மோனாக்காக நம்ம வேண்டுதெல்லாம் மாதா கோயிலுக்கு போனதெல்லாம் நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்க மோனாக்கு ஃபங்க்ஷன் கல்யாணம் வந்துச்சுன்னு. ஆனா வந்து அது கன்ஃபார்ம் ஆகல. கல்யாணம் வந்து இப்ப என்ன இன்னும் 1 இயர் படிப்பு இருக்கு அவளுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஓகே இப்போதைக்கு நம்ம தாம்பலம் மாத்திக்கலாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இப்போ எல்லாமே நம்ம பேசி முடிச்சிட்டோம். பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தது, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தது, ஃபேமிலி எங்களுக்கும் பிடிச்சிருந்தது, எல்லாமே ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு நம்ம பேசுவோம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இங்க வந்துட்டு போயிட்டாங்க. ஜனவரி 26 அன்னைக்கு நாங்க பிப்ரவரி 11 போனோமா மாப்பிள்ளை வீடு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் 700 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்து எனக்கு டங்க வர வந்துச்சு அப்படின்னு. மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் நாங்க போனோம். மாப்பிள்ளை வீடு போய் பார்த்தோம். அவங்க ரிலேஷன்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. நம்மளாவது வந்து நம்ம ஜாலியா எடுத்துக்கிட்டதுனால நாங்க 4 பேர் மட்டும் நின்று இருந்தோம். அவங்க வந்து சீரியஸா எடுத்ததுனால என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க ரிலேஷன்ஸ் மொத்த பெரிய நாங்க பார்த்தோம். அங்க ஒரு கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்குள்ள ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க, 40-50 பேர் இருந்திருப்பாங்க. நாங்க ஒரு இங்கிருந்து 6 பேர் போனா அங்க 2 பேர் எங்க நம்ம ரிலேஷன்ஸ் அந்த ஊர்ல இருந்தவங்க 2 பேரும் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நம்ம கிட்ட. ஒத்தப்படையில தான் உள்ள வரணும் அப்படினாங்க. 5 பேர் நாங்க உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வரும்போது அவங்க 3 பேரை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு 3 பேரா உள்ள வந்தாங்க. அப்புறம் நாங்க அங்க போனோம், பார்த்தோம், கொண்டோம். எல்லாம் எங்களுக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொல்லிட்டோம் எங்களோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, பொண்ணு படிக்கிறா, நாங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம், அவளோட படிப்பு முடிஞ்சாதான் மேரேஜ். அதாவது இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் வந்து அவளுக்கு வந்து எக்ஸாம் வருது. 4th இயரோட லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டா இன்டர்ன்ஷிப் 6 மாசம் போனாதான் அவளோட கோர்ஸே கம்ப்ளீட் ஆகுது. அதனால என்ன பண்ணிட்டோம் நாங்கள் சொன்னால் என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம மெயின் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாங்க. மேரேஜ் வந்துட்டு
ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கணும்ல. நம்ம ரிலேஷன்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் தான் வந்து மாப்பிள்ளை வீடியோ மாப்பிள்ளையும் பார்த்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணல, மாப்பிள்ளையும் காட்டல அப்படின்னு நான் சொன்னேன். தாம்பளம் ஃபர்ஸ்ட் மாத்தி பொண்ணு பார்க்க நீங்க வந்துருங்க, உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட்டு வந்துருங்க, எங்க ரிலேஷன்ஸ் நாங்க கூட்டு வந்துடும், முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க அப்படி நாங்க ஆரம்பிச்சதே வந்து ஒழுங்கா பொண்ணு பார்க்கறதெல்லாம் வந்து நாங்க நிறைய வந்து நாங்க எதையுமே வந்து பெருசா எடுத்துக்காம போனதுனால அதை எதுவுமே நாங்க ஷூட் பண்ண முடியல. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்கு போனது அங்க ஷூட் பண்ணாங்க. அது வீடியோ வரும்போது நீங்க பாத்துக்கோங்க. மாப்பிள்ளையோட ஃபேஸ்ல ரிவீல் பண்ணும்போது அங்க இருக்கிற வீடியோ நான் வாங்கி உங்களுக்கு கிளிப்பிங் மட்டும் அட்டாச் பண்றேன். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தது எடுக்கவே இல்லை நம்ம, ஏன்னா நாங்க சீரியஸா எடுத்துக்காதனால நாங்க எதையுமே பெருசா எடுக்கல. அப்புறம் அந்த வீடியோ அது போயிடுச்சுங்களா. அப்புறம் அவங்க வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரெடி பண்ணிட்டு இருந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இவ்வளவு கிராண்டா செய்றீங்க, அதை என்கேஜ்மெண்டா மாத்திடுங்க, தாம்பளம் மாத்துறது வந்து வேணாம் அப்படின்னாங்க. எங்களுக்கும் நியாயமா பட்டுச்சு. சரி ஓகே நம்ம என்கேஜ்மெண்டாவே மாத்திடுவோம். நம்மளே அங்க போயிட்டு வந்துட்டோம்ப்பா. ஆக்சுவலா நாங்க வரும்போது தட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாம அவங்க வீட்டுக்கு போகும்போது நாங்க தட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம் அதுவே தாம்பளம் மாக்குறது எங்க இதுல பேர்ல சொல்லுவாங்க, தெட்ட தெரியாது, அப்புறம் வந்து தாரி பீதி நோடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நாங்க அந்த டைம்ல, அதாவது வந்து தட்டு மாத்துறது, மாப்பிள்ளை வீடு பார்க்க போறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் அட் டைம்ல. அப்புறம் கை நினைக்கிறதுக்குன்னு ஒரு தடவை போவாங்க. அவங்க இங்க வந்தப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம பண்ணிட்டோம். அவங்க இங்க வரும்போது ஒட்டுமொத்தத்தை இங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க அங்க போகும்போது ஒட்டுமொத்தத்தை நாங்க அங்க பண்ணிட்டோம். அவங்க இங்க வந்த அன்னைக்கு அவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க. நாங்க போன அன்னைக்கு நாங்களும் அவங்க வீட்டுல சாப்பிட்டு கை நினைச்சிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலயும் ஒரே ட்ரிப்ல முடிச்சிட்டோம். எல்லாம் நிறைய போக வேண்டிய விஷயத்த வந்து ஷார்ட்டா எல்லாமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சட்டுன்னு நல்லபடியா முடிஞ்சு. மெயின் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க மிங்கிள் ஆகிறத விட மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. பியூர்லி இது வந்து அரேஞ்ச் மேரேஜ், நோ லவ் மேரேஜ். சரிங்களா? நமக்கு ஆதில இருந்தே நான் என் பொண்ணுகிட்ட சொன்னது அதுதான், லவ் மேரேஜ் நம்மளுக்கு வேண்டாம், டேடியே உனக்கு நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுப்பேன், ஆண்டவர் இருக்காரு அப்படின்னும். அதே மாதிரி அதுவும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா, நீ யாரை சொல்றியோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு புள்ள. நடுவில் படிக்கணும்னுச்சு. அதுக்கப்புறமா மாப்பிளைய பார்த்து பிடிச்சி லவ்ஸ் ஆனதுனால ஓகே படிக்க முடியல எனக்கு, நான் வந்துட்டு போய் படிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்க போய் நம்ம இதுக்கு ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாளோ, இல்லை அவள் ட்ரைனிங் போறாளோ, இல்லை கிளினிக் வைக்கிறாளோ, இன்னும் அது அதுக்கப்புறம் அவளோட விஷ். அதை நாங்க சொல்லிட்டோம். அது அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணுமா சேர்ந்து டிசைட் பண்ணிட்டோம், மாப்பிள்ளை வீட்டுல டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி மேற்கொண்டு அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம், படிக்கிறதா இல்ல கிளினிக் வைக்கதா ட்ரைனிங் போறதா அப்படின்ட்டு. ஆண்டவரோட மிக விரைவில் பாப்பாவோட என்கேஜ்மெண்ட் வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்களும். ஓகே, வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்களே வந்து அறிவு பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அதெல்லாம் மொத்தமா அடுத்தடுத்த வீடியோல நாங்க போடுறோம். பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். அதை வந்து என்கேஜ்மெண்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஆனா வந்து அதை ஷார்ட்டா வந்து அவங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே வந்து பரபர என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, வெல் அண்ட் குட், ஆண்டவர் இருக்காரு, சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு மெயின் ஹாப்பி என்ன தெரியுமா அப்படின்னா, எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு குடும்பம், அவங்கள நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு குடும்பமா வந்து கிடைக்கிறது வந்து பெரிய விஷயங்க. மெயின் அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து நான் மாப்பிள்ளை வீடு பாங்க அந்த மாதிரியே இல்லாம என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல டைப்பா மூவ் பண்றாங்க. நாங்களும் அதே மாதிரி, எங்களை சொல்லவே வேணாம், நீங்க லொடதான். அது வந்து அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொம்பளை வாயத்திறனா மூடாது பேசுற விஷயம் கரெக்டா இருக்கும். ஆனா டெலிவரி பில்ஸ் தான் எங்களுக்கு தப்பா தெரியும். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஏன்னா நாங்களும் சின்ன பசங்க, எங்களுக்கும் வந்து பெருசா எதுவும் தெரியாது. நம்மளும் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமும் போயிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியில ஒரு இவர்தான் ஃபர்ஸ்ட் பேரன். அவங்க ஃபேமிலியில் ஒரு பெரியவர் வந்து அவங்க ஃபேமிலி குரூப்னு இருக்கும். பெரிய ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபேமிலி குரூப் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலி குரூப்பில் எங்களோட வீடியோவை நிறைய வாட்டி அவர் ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காராமா. ஆனால் இவங்க வந்து ஒரு பெரிய ஒர்க்கில் இருக்கிறவங்க. அவங்க மம்மியும் சரி, மாப்பிள்ளையோட அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, கொஞ்சம் ஒரு பெரிய கன்சர்னில் இருக்கிறவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்குற லெவலுக்குலாம் டைம் இல்லை. பட் ஆனால் இவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டு அவங்க பெரியவர்கிட்ட, அவங்க சித்தப்பாவோ பெரியப்பான்னு நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க.
இவங்களோட வீடியோ தான் நான் உனக்கு நிறைய வாட்டி அனுப்பிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் தாங்க பார்த்ததில்ல, மற்ற எல்லாரும் பார்த்துருக்காங்கங்க அப்படின்னாங்க. அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடுச்சு. ஸோ என்னையாவது இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல ஃபேமிலி, எங்களுக்கு ஏற்ற ஃபேமிலி, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்குது. மாப்பிள்ளையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களுக்கும் பாப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாக சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஷையா இருக்குப்பா. எனக்கே சிரிப்பா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. நீ ஓவரா உனக்கு பேப்பர் போட்டுக்காதுப்பா. நீனு எதுக்குப்பா உனக்கு பேப்பர் போட்டுக்கிற? நீனு எல்லாரும் என்ன வீடியோல பார்த்து அப்படிதானே சொல்றாங்க. சரி சரி சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 பேர் இந்த மாதிரி அக்கா நீங்களே சின்ன பொண்ணு அப்படின்னு மெசேஜ் போட்டுருங்க. அதுல ஒரு 100 பேர் லைக் பண்ணிடுங்க. அதையே பேசிட்டு உட்காந்துருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நிறைய தடவை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க மோனா கல்யாணம் எப்போ, மோனா ஏதோ புலி வருது புலி வருது நாங்க சொல்லிட்டே. ஆனா எனக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. என்ன தாட்னா, ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிள்ளைக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும் அப்படின்ற தாட் எனக்கு இருந்தது. அதே மாதிரி ஆண்டவனால நல்லபடியா முடிஞ்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே நீங்க அப்படியே 1 by 1 பர்ச்சேஸ் வீடியோ, என்கேஜ்மெண்ட் வீடியோ, நலங்கு வீடியோ அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இப்ப இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க எங்க சம்பந்தி பார்க்க போவோம், எங்க சம்பந்தி எங்களை பார்க்க வருவாங்க. அதெல்லாம் வந்து நாங்க வந்து மீட் பண்ணும்போது உங்களுக்கு அது வரல, கெட் டுகெதர்லாம் இடையில போடுறோம். பார்த்துனே என்ஜாய் பண்ணுங்க நீங்களும். கல்யாணம் வந்து அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் கிடையாது. ஆக்சுவலா கல்யாணம் வந்து பாப்பா படிச்சு முடியும். ஏன்னா படிப்பை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுங்கிற மெயின் ரீசன் அவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. வேணாம் புள்ள படிக்கிற இடத்துல நம்ம எதாவது பண்ணுனா அவ டிஸ்ட்ராக்ட் ஆவா, படிப்பு வந்து இது இருக்காது. அதனால வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா அவங்க கொடுத்த ஒரு இது வந்து எங்களை வந்து எங்களுக்குமே ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. ஏன்னா நம்ம படிப்பை முடிச்சுட்டு இடையில வைக்கிறோம். படிப்பு சமயத்துல பர்ச்சேசிங் ஷாப்பிங்னு போனா அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் அவங்களாவே யோசிச்சு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஐடியா கொடுக்கும். நாங்க அவங்களுக்கு சொல்லவும் வந்து நிறைய வந்து என்ன சொல்றது, அந்த ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளவுதான். அப்படியே சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு வீடியோவும் லைனா வரும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் கேட்ட புலி வருது வீடியோ, புலி வந்துச்சு. வந்த வீடியோ நீங்க பாருங்க. ஆனா மாப்பிள்ளை இப்ப கேட்டுட்டே இருக்காதீங்க. மாப்பிள்ளை கொட்டும் போது தான் நாங்க காட்டுவோம். எல்லா இடத்துலயும் மாப்பிள்ளை காட்டோம். நீங்க மாப்பிள்ளை வந்து ஏன்னா இந்த ஊர்ல இல்ல, உள்ளூர்ல தான் நம்மளால அடிக்கடி மீட் பண்ண முடியாது. வெளியூரா இருக்கிறதுனால நாங்க போறதும் கஷ்டம், அவங்க இங்க வரதும் கஷ்டம். அதனால ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு முடிஞ்ச விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் அவ்வளவுதான். நடக்க போற விஷயங்களை 1 by 1 அடுத்தடுத்து நம்ம பர்ச்சேஸ் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருக்கோம். என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கான உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவா வந்துட்டு இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். உங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது, எப்படி ஒரு பொண்ணு பாக்குறாங்க அப்படிங்கிற ஃபீல்ல நிறைய பேர் நீங்களும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப மோனா வந்து பாத்தீங்கன்னா 1 million சப்ஸ்கிரைபர் நெருங்க போறா அவ சேனல்ல, ஏஜி vlogsல. அவளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? அதனால இப்போதைக்கு இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.